அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. 10 நாளாக ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். காஷ்மீரில் என்ன நடந்திருக்கு? பகல்காம், காஷ்மீரில் பகல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தீவிரவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 26 பேரை சுட்டுட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஃபேஸ்புக்கில் ஃபோன்லாம் பார்க்குறீங்க. பகல்காம்ங்கிற இடத்துல காஷ்மீரில் தீவிரவாதிகள் 26 பேரை சுட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் என்ன சொல்கிறான், யார் சுட்டுட்டான்னு சொல்கிறான்? அவன் என்ன சொல்கிறது, என்ன சொல்ல வர்றான்? முஸ்லீம்கள் சுட்டுட்டாங்க, முஸ்லீம் தீவிரவாதி சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதில் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், களிமா சொல்ல சொன்னாங்க. கேட்டிங்களா? அதெல்லாம் களிமா சொல்ல சொன்னாங்க. களிமா சொல்லலன்னு சுட்டுட்டான் அப்படின்னு சொன்னான். இன்னொன்னு, முஸ்லீமா ஹிந்துவான்னு கேட்டாங்க. ஹிந்துன்னு சொன்ன உடனே சுட்டுட்டாங்க. அப்படி தானே பரப்புறாங்க. இப்படி பரப்புறதுனால என்ன ஆச்சு? முஸ்லீம்கள் மீது வெறுப்பு வருது. எல்லாத்துக்கும் வருதா? முஸ்லீம்கள் மீது. முஸ்லீம்கள் யாரை சுட்டுட்டான்? ஹிந்துவை சுட்டுட்டான். அப்படித்தானே எல்லாரும் நினைப்பாங்க. முஸ்லீம் ஹிந்துவை சுட்டுட்டான். அப்போ என்ன சொல்லி சொல்றான்? நீ முஸ்லீமான்னு கேட்டுட்டு சொல்றான் அப்படின்னா, இந்த நாட்டில் ஹிந்துனா சுடுறாங்க. ஹிந்துனா சொல்றான் முஸ்லீம், இந்து முஸ்லீம் இல்லைன்னா சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மற்ற மக்கள் எப்படி நினைக்கணும்னு நினைக்கிறான், மற்ற இந்துக்கள்லாம் எப்படி நினைக்கணுங்கிறான். நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? முஸ்லீம்களை சுடணும், முஸ்லீம்களை வெட்டணும். ஏன்? நம்ம இந்துக்களை அவன் சுடுறான்ல, அப்போ நம்ம முஸ்லீம்களை என்ன செய்யணும்? சுடணும், முஸ்லீம்களை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறிய ஊட்டுறான். ஆனா அப்படி செய்யல, அப்படி நடக்கல. அதை இவன் இப்படி சொன்னதுனால, களிமா சொல்லுன்னு சொல்லி சுட்டான் அப்படின்னு சொன்னதுனால என்ன செய்யறான் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரியாணி கடையில் வேலை செய்கிறான். இப்போ நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் கேரளாவுக்கு அங்கே எங்கேன்னு போய் வேலை பார்க்குறாங்கல்ல. கோழி கடையில் வேலை பார்ப்பாங்க, பிரியாணி கடையில், பழக்கடையில், இப்படிலாம் வேலை பார்ப்பாங்க. இவன் என்ன செய்கிறான்? முஸ்லீமா அப்படின்னு கேட்டுட்டு பிரியாணி கடையிலே அடித்து நம்ம முஸ்லீமை கொண்டுட்டான். உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டாங்க? பிரியாணி கடையில் நின்ன முஸ்லீமை அடிக்கிறான். காய்கறி கடை விற்கிறான் ஒருத்தன். காய்கறி கடையில் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கான். ஒரு 10 பேர் போய் என்ன செய்யறான்? அவனை போய் அடிச்சு கொள்றான். அப்ப என்ன சொல்றதுக்காக அவன் இதை செய்யறான் அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களை தீவிரவாதியா காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செய்யறான், இந்த வேலையை அவன் செய்யறான். ஆனா உண்மையில முஸ்லீம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அங்க பூரா முஸ்லீம்கள் தான். எங்க காஷ்மீர் பகல்காம்ல முஸ்லீம்கள் தான். அந்த முஸ்லீம்கள் தான் என்ன செய்யறாங்க, பகல்காம்ங்கிறது காஷ்மீர்ல இருந்து மேலே ஒரு 8-9 கிலோமீட்டர் மேலே போக முடியாது. அங்க குதிரையில தான் போக முடியும், கார்ல போக முடியாது. அப்ப அந்த இடத்துக்கு முஸ்லீம்கள் தான் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டுட்டு போறாங்க. அங்க போய் சுத்தி காட்டிட்டு அவங்க தான் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே இந்த முஸ்லீம்க தான் என்ன செய்யறாங்க, தூக்கிக்கிட்டு உயிரை காப்பாத்துறாங்க, உயிரை காப்பாத்துறாங்க. அப்படி இன்னும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, எவன் சுட்டானோ அவன் மேல போய் பாஞ்சு இந்த இந்து மக்களை காப்பாத்துறதுக்காக, எல்லா மக்களையும் காப்பாத்துறதுக்காக இவர் போய் பாஞ்சு அவன்கிட்ட சண்டையிட்டு இவன் சுட்டு செத்து போயிடுறான் முஸ்லீம். அப்போ இஸ்லாமியன் ஒரு புறமுதுகிட்டு ஓடுறவன் இல்லை, யாரையும் எதுக்குறவன் இல்லை, நியாயத்திற்காக நின்று தன் உயிரையே கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாத பிரச்சனை நடந்த உடனே காஷ்மீர்ல உள்ள 40க்கும் மேற்பட்ட அந்த ரோடுகளை எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ள வர முடியாது, யாரும் வெளியே போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அடைச்சிட்டாங்க. அடைச்சி பாதுகாப்பு போட்டாங்க. இப்போ வெளியே வர முடியாதுல்ல, இவங்களை எல்லாம் அங்க உள்ள முஸ்லீம்கள் தங்க வீட்டுல வச்சு என்ன செஞ்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. எங்க வச்சு? வீட்டுல, அவங்க வீட்டுல உட்கார வச்சு அவங்கள்ட்ட உள்ள பொருளை வச்சு என்ன செய்றாங்க, சாப்பாடு கொடுத்து இந்துன்னு பார்க்காம எல்லாத்துக்கும் என்ன செய்றாங்க, நம்ம மக்கள்ங்கிற அடிப்படையில, நம்ம இந்தியன் என்ற அடிப்படையில சேவை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம
அந்த சாப்பிட்டாங்கல்ல, தங்குனாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் ஒரு தாய் கிடைச்சிருக்காங்க காஷ்மீர்ல, அப்படி எங்களை பார்த்துக்கிட்டாங்க, ஒரு தாய் மாதிரி எங்களை அரவணைச்சு கவனிச்சாங்கன்னு பாதிக்கப்பட்டவன் சொல்றான். அதே மாதிரி சுடப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க எனக்கு கூடுதலாக 2 அண்ணன் கிடைச்சிருக்கான். ஏன் அப்படின்னா, என்னுடைய சகோதரன் செத்து கிடக்குறான், அவனுக்கு பாதுகாப்பாகவும் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்த 2 முஸ்லீம்கள் தான் கடைசி வரைக்கும் நின்னாங்க அப்படின்னு சொல்லி அங்க பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன சொல்றான், முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று சொல்றான். ஆனா இங்க உள்ள RSS காரன், காவி பயங்கரவாதிகள், இந்துத்துவவாதிகள் இஸ்லாத்தின் மீது, இஸ்லாமியர்கள் மீது சேர்த்தவாரி கொட்டுறாங்க. இஸ்லாமியர்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிறான். இஸ்லாமியர்கள் தான் இந்த படுகொலைக்கு காரணம், இவங்க தான் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றான். உண்மை நடந்தது இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வெளியிட்டு இருக்கிறான், தொலைக்காட்சியில செய்திகள்ல என்ன செய்யறான், வெளியிடுறான். அதே மாதிரி உயிரிழந்தவங்களை பத்திய ஒரு பட்டியல் 26 பேர் சொல்றாங்கல்ல, அந்த 26 பேர் பெயர் இப்ப வெளியில வந்திருக்கு. 26 பெயரு இப்ப வெளியில வந்திருக்கு. அந்த 26 பெயரை இப்ப நம்ம பார்ப்போம், சரியா? ஒன்னு முகமது ஆசிப், இவன் உத்தரப்பிரதேச சார்ந்தவன், முஸ்லீமா இந்துவா? முஸ்லீம். அப்புறம் அனிஸ் குரேஷி, இவரும் உத்தரப்பிரதேஷ், முஸ்லீமா? சரி. அதுக்கு அடுத்து ஃபைசல் கான், டெல்லி, முஸ்லீம். சலீம் பேக், ராஜஸ்தான். அனில் ராய், பீகார், இவர் ஹிந்து. ரமேஷ் யாதவ், உத்தரப்பிரதேஷ். பிரதீப் மிஸ்ரா, உத்தரப்பிரதேஷ். ஆரிஃப் குரேஷி, முஸ்லீம். பிரவீன் தாக்கூர், ஹரியானா. ஜமீல் அகமது, முஸ்லீம். சுரேஷ் குமார், இந்து. முஹசின் ஷேக், மகாராஷ்டிரா, முஸ்லீம். அப்சல் அன்சாரி, பீகார். மஞ்சு சர்மா, ராஜஸ்தான். தீபக் வர்மா, உத்தரப்பிரதேசம். நஜீம் கான், உத்தரப்பிரதேசம், முஸ்லீம். சுனில் குப்தா, இவன் ஹிந்து. அஸ்லம் மிர்சா, முஸ்லீம், குஜராத். ராகேஷ் யாதவ், ஹிந்து, மத்திய பிரதேஷ். ஷரீஃப் ஷேக், மகாராஷ்டிரா. ஷாஹித் ஹுசேன், டெல்லி. ரியாஸ் அகமது, ஜம்மு. மீனாட்சி திரிபாதி, உத்தரப்பிரதேசம். சலீம் கான், உத்தரப்பிரதேசம். நீரஜ் வர்மா, ஹரியானா. இர்ஷாத் கான், டெல்லி. இப்ப எத்தனை முஸ்லீம் வாசிச்சிருக்கோம்? 15 முஸ்லீம் வாசிச்சிருக்கோம். எத்தனை முஸ்லீம்? மொத்தம் 26 பேர். 26 பேர்ல 15 முஸ்லீம் போனா மத்த 11 பேர் தான். அப்போ முஸ்லீமான்னு கேட்டுட்டு சொல்றான் அப்படின்னு சொன்னா முஸ்லீமையா சொல்றான்? அறிவு இருக்கா இந்த பயல்களுக்கு? அப்ப தீவிரவாதத்தையும் கலவரத்தையும் தூண்டுறதுக்காக இந்த பாரதிய ஜனதா காரனும், இந்து முன்னணி காரனும், RSS காரனும், இந்த சாமியார் பயல்களும் கலவரத்தை தூண்டுறதுக்கு, மத கலவரத்தை தூண்டுறதுக்கு இந்த அயோக்கிய பயல்கள் இந்த வேலையை பார்க்கறான். ஆனா அதிகமான பேருக்கு அங்க கொல்லப்பட்டது யாரு? முஸ்லீம் தான். 15 முஸ்லீம்களை சுட்டிருக்கான். அப்ப அவன் முஸ்லீமா அப்படின்னு கேட்டுட்டு சுட்டானா அந்த முஸ்லீமை சுட்டிருப்பானா? கலிமா சொல்லணும்னு சொல்லி சுட்டானா அந்த முஸ்லீமை சுட்டிருப்பானா? அப்ப இந்த அயோக்கிய புயலுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்போ பார்த்து இருக்கணும். ஆண்கள் பெண்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். முஸ்லீம்களே பாதிக்கப்பட்டாலும் முஸ்லீம்கள் மீது தான் குற்றச்சாட்டை வைக்கிறான். அந்த குற்றச்சாட்டை வச்சதுனால ஒருத்த பாருங்க, அவன் வீட்டுக்கு முன்னால உத்தரப்பிரதேசம் பாத்தீங்களான்னு தெரியல, தான் புள்ளைய, அழகான புள்ள, அந்த புள்ளைய வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தான். திடீர்னு ஒருத்தன் கோடாலியால வெட்டுறான் ஒரு முஸ்லீம. ஏன்டா வெட்டின அப்படின்னு கேட்டா அவன் சொல்லிட்டு வந்தான், பகல்காம்ல முஸ்லீம்கள் இந்துவை கொன்னீங்கல்ல, அதனால நான் முஸ்லீமை வெட்டுறேன்னு வெட்டுறான். அப்ப எப்படி இந்த வெறி அவனுக்கு எப்படி வந்தது? இந்த பயலுவ கலிமா சொல்லுன்னு சொல்லி சுட்டான் அப்படின்னு சொன்னதுனால மற்ற இந்துக்களுக்கு இந்த வெறி வருது. நம்ம தமிழ்நாட்டில் பல ஊர்களில் என்ன செய்யறான்? முஸ்லீம் தீவிரவாதிகளை கைது செய்யுன்னு போடுறான். அட முஸ்லீமை தானே சுட்டிருக்கான், அப்ப தீவிரவாதியை தானே கைது செய்துன்னு போடணும்.
இப்போ முஸ்லீம் தீவிரவாதின்னு போடக்கூடாது தானே? அதிகமாக பாதிக்கப்பட்டதே முஸ்லீம் தானே? அப்ப என்னன்னா இவ்வளவு பேர் நம்ம பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற செய்தி இன்னும் யாருக்கும் தெரியல. இப்ப நம்ம தான் முதல் என்று சொல்றோம். இந்த பேரெல்லாம் வாசிச்சு வீடியோ நம்ம பதிவு பண்றோம்னா யார் தான் பதிவு பண்றா? நம்ம தான் முதல் தடவையாக இந்த 26 பேர்ல 15 பேர் முஸ்லீம்டான்னு சொல்றது நம்ம தான் முதல்ல சொல்றோம். மக்கள் மத்தியில் இந்த செய்தி போய் சேர மாட்டேங்குது. முஸ்லீம்களுக்கு எதிர்த்து சொல்ற செய்தி தான் போய் சேரும். அப்ப அதனால முஸ்லீம்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. புர்கா போட்ட முஸ்லீம் பாதிக்கப்படுறாங்க. நம்ம புர்கா கழட்ட முடியுமா? அதுக்காக அவன் முஸ்லீம் வெறிய ஓட்டுறான், இந்துக்கள்லாம் முஸ்லீம் பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பானுங்கிற நம்ம புர்கா கழட்டிட்டு போக முடியுமாமா? அப்போ அவன் இதைத்தான் விரும்புறான், முஸ்லீம்களை நம்மளை காட்டிடக்கூடாது, பயந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பயிர்வை காட்டுறான். அந்த அடிப்படையில் நாம தெளிவாக இருக்கணும். முஸ்லீம்கள் எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டார்கள், தீவிரவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள். முஸ்லீம்கள் நியாயமா நடப்பாங்க, நேர்மையாக நடப்பாங்க. அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன அதனால இது மாதிரியான செய்திகள் வருகிற போது நாமளும் என்ன செய்யணும்? விழிப்புணர்வோடு இருந்து இந்த செய்திகளை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்துத்துவ பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை ஏவி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன். நாமளும் வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யாம அரவணைத்து அனைத்து மக்களோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானார்.